அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது பயணம் என்ற சேனலில் இன்றைய தலைப்பு ஜும்மா நாளின் சிறப்பு. வாரத்தின் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. ஆதம் அலைஹிவஸல்லம் படைக்கப்பட்ட நாளும் வெள்ளிக்கிழமை. மறுமை நாள் நிகழப்போவதும் வெள்ளிக்கிழமை. அல்லாஹ் தம் திருமறை குரானில் 62வது அத்தியாயம் ஜும்மா 11வது வசனத்தில், ஜும்மாவுடைய நாளில் நீங்கள் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிடுங்கள், பள்ளிக்கு விரைந்து செல்லுங்கள், நீங்கள் அறிபவர்களாக இருப்பின் இது மிக மேலான நன்மையுடையது என்று கூறியிருக்காங்க. மேலும் ஜும்மாவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் நம்மளை கேட்குற துவா அங்கீகரிக்கப்படும். ஸோ ஜும்மாவுடைய நாளில் நம்மளுடைய துவாவை அதிகப்படுத்துவோம், அதிகமான அளவு பாவ மன்னிப்பு கேட்போம். ஒரு ஜும்மாவுக்கும் அடுத்த ஜும்மாவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படுது. அதிகமாக நபிகளார் மீது சலவாத்து கூறணும். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒரு முறை சலவாத்து சொன்னால் அல்லாஹ் நம்ம மீது 10 முறை அருள் புரிகிறான். யாரோ ஒருத்தர் 1000 ரூபா 2000 ரூபா பணம் தருவாங்கன்னா எவ்வளோ குஷியாக குதூகலமாக போய் அது வாங்குறதுக்கு போய் நிற்போம். ஸோ நம்ம பள்ளிக்கு முதல்ல விரைந்து சென்றால் ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை, அதன் அடிப்படையில் மாடு, ஆடு, கோழி, முட்டை இந்த மாதிரி குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கிது. ஸோ அந்த நன்மைக்காக விரைந்து செல்வோம். வெள்ளிக்கிழமை வீணடிக்க வேண்டாம். அதிகமான பாவ மன்னிப்பு கேட்போம், அதிகமான துவாக்களை கேட்போம், அதிகமாக குரானை ஓதுவோம். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கட்டும், துவாவை அங்கீகரிக்கட்டும். வெள்ளிக்கிழமையை சிறப்பாக கொண்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.